அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர் பேசுகிறேன். ரொம்ப நன்றி. 1/1/2024 அதானும் 1 ஜனவரி மாதம் 2024 மார்கழி மாதம் 16ஆம் தேதின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம்ன்ற மாதிரி செம்ம திங்கக்கிழமை 16ஆம் தேதி. ஓகே, இன்றைக்கி என்ன ஒரு பூஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போனால் டைரி ரைட்டிங் எக்ஸசைஸ். எப்பயும் எக்ஸசைஸ் நிறைய பேர் பண்ணுவீங்க, ஆனால் மேக்ஸிமம் பண்ணாமல் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எக்ஸசைஸ் செய்வோம். எக்ஸசைஸ்னால் ரொம்ப பெருசாலாம் பண்ண வேணாம். ரொம்ப சின்னதாக உட்காந்துட்டு இருக்கும்போதே காலை முன்னாடியும் பின்னாடியும் ஆடுறது. எவ்ரி 25 நிமிஷத்துக்கு ஒரு டைம் காலை ஆட்டுறது. கையை இப்படி ஒரு ரவுண்ட் சுற்றுறது, இப்படி ஒரு ரவுண்ட் சுற்றுறது. சின்ன சின்ன எக்ஸசைஸ். கழுத்து இப்படி ஒரு ரவுண்ட் 2 3 4 இவ்வளோ தான். ரொம்ப பெருசாலாம் வேணாம், இது போதும். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கே நீங்கள் சொல்லணும். எஸ், ஐ எம் ஆக்டிவ் அப்படின்னு. இந்த 2024 நம்ம எப்படி டைரி ரைட்டிங் பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். இந்த டைரி ரைட்டிங் அப்படின்னா அப்போ வந்ததில்லை. கிட்ட 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அது டைரி ரைட்டிங்னா ஒருத்தங்களோட கதையை நல்லது கெட்டது எல்லாத்தையும் எழுதுறது தான். இப்போ நான் அனுபவிச்சிருக்கேன்னா என்னோடய விஷயத்த இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், இதெல்லாம் நல்லாயிருக்கு, இவங்க இதை சொன்னாங்கன்னு நான் எழுதுறது. இல்லை எனக்கு எது வரவு செலவு எல்லாத்தையும் எழுதுறது தான் ஒரு டைரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சங்ககால இலக்கியங்களில் ஒரு சில சித்தர்கள், முனிவர்கள், இல்லாட்டி புலவர்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரசு ஒரு சில விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்ததுக்காக இந்த அரசு இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. கல்வெட்டில் இருக்கும், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டு எல்லாத்துலேயுமே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓலைச்சுவடிகள், கல்வெட்டு இப்படி நிறையா இருக்குது. அது இல்லாத விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம முன்னாடியில் ஓலைச்சுவடிகளில் தான் எழுதி பாதுகாத்தோம். கல்வெட்டு 4000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம டைரியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தினம் எழுதலைன்னா கூட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம எழுதிட்டுருக்கோம். அப்புறம் பேப்பர்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் டைரி எழுதுகிற மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. நிறைய விஷயத்த செய்ய ஆரம்பித்தாங்க. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எண்ணங்கள், நம்மளோட சிந்தனை எண்ணங்கள், செயலை விட எண்ணங்கள் ரொம்ப உயர்வானது. இது ஹென்ரி ஃபோர்டு கேட்டாங்களாம், இந்த ஆள் கால் மேலே கால் போட்டு சும்மாவே உட்காந்துட்ருக்காரு, இவருக்கு ஏன் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், ஒரே ஒரு உன்னதமான ஒரு எண்ணத்தை அவர் கொடுத்தாரு, அதனால நமக்கு அவர் கொடுக்குற காசை விட அதிகமாக 100 மடங்கு நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. அந்த எண்ணத்துக்கு செயலை விட எண்ணத்துக்கு வலிமை அதிகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு செயல் ஒருத்தவங்க செய்கிறாங்க, மூட்டை தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் முழுக்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க என்ன ஏர்ன் பண்ண முடியும்? மிஞ்சி போனால் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய். அதே ஒரு சின்ன விஷயத்த ஸ்பார்க்கா அப்படி சொல்லிவிட்டு 5 நிமிஷத்துக்கு 5000 ரூபாய் வாங்குறவங்க இருக்காங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறத, அந்த சின்ன எண்ணம் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களே செயலை விட உயர்வானதுன்றாங்க. அந்த எண்ணங்கள் செயல்படுத்தும் போது இன்னும் பல மடங்கு சக்தி வாய்ந்ததுன்றாங்க. நீங்கள் சாதாரண செயலை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறதுக்கும் உயர்வான ஒரு எண்ணத்தில் ஒரே ஒரு செயல் செய்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டைரி ரைட்டிங் அதுலேயும் இதுதான். இந்த 2024 எண்ணங்களை விதைப்போம், அறுவடை செய்வோம். அதனும் எண்ணங்களை நீங்கள் புதுசாக எண்ணங்களை தோன்ற வைக்கணும். 2024 பெஸ்ட்டு பிளேஸ்
அப்படின்ற அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ள நீங்களே வந்து சொல்ல போகிறீங்க. எவ்ரிடே டைரி எழுதுங்க. பெருசாக கதையாக எழுத வேணாம், பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க. இன்றைக்கி இவரை பார்த்தேன், இன்றைக்கி நான் யூடியூப் போடணுன்னு நினச்சேன், இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு பில் கட்டினேன், எதை வேணால் எழுதுங்க, தப்பில்லை. எழுதுறதுல வந்து எந்த சுச்சமும் கிடையாது. அது மாதிரி இன்றைக்கி என்ன செலவுகள் பண்ணேன் அதையும் எழுதுங்க. இன்றைக்கி இதெல்லாம் நான் செலவுகள் பண்ணேன் அதை எழுதுங்க. அது மாதிரி நாளைக்கு என்னென்ன செய்யணும், டுமாரோ டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுங்க. 2 days எக்ஸ்பென்ஸ்னு எழுதுங்க. இன்கம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இன்கம்னு எழுதலாம். இன்கம் வரலன்னா விட்டுருங்க. யாராச்சும் கால் பண்ணியிருந்தாங்கன்னா கால் அப்படின்னு எழுதுங்க. எப்படின்லாம் உங்கள் கால் ஹிஸ்ட்ரி தெரியும்னா கால் பெருசாக எழுத தேவையில்லை. ஆனால் நீங்கள் யார்கிட்டயாச்சும் கால் பண்ணி ஏதாச்சும் சொல்லணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நாளைக்கு அதை எழுதிருங்க. ஏன்னா நிறைய விஷயத்த வந்து நம்ம செய்யாமல் கூட போயிடுவோம். ஆனால் அந்த சான்ஸ் நம்மளை மீறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நமக்கு கிடைக்காத வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்ய வேண்டிய விஷயத்த டாஸ்க் மாதிரி சின்ன சின்ன சங்காக பிரிச்சுக்குங்க. குட்டியாக பிரிச்சுக்குங்க. குட்டியாக பிரிச்சுட்டு நிறையா செய்யுங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா டெய்லி டாஸ்க் செய்யணுமா, இந்த 30 minutes ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காலைல ஏஞ்சினா 4 to 4:30 நான் டைரி எழுதிட்டு தான் அடுத்தது பார்ப்பேன். 4 to 4:30 இல்லை 4:30 to 5 இல்லை 5 to 5:30 டைரி எழுதுங்க. இல்லை 6 to 7 எது 6 to 6:30 10 minutes எழுதுறதுக்கு ஒன்றும் பெருசாகாது. ஸோ டைரி எழுதுங்க. எழுதிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த டைரி எழுதுகிற ப்ராக்டிஸை பாபிலோனியன் காலமில் ஆரம்பித்து எல்லா காலத்துலேயும் இருக்குது. இந்த டைரியை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, யோசித்து பார்த்திங்கன்னா டோரா அப்படின்னு ஒரு பைபிள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பைபிளுக்கு முன்னாடி வருஷன் டோரா ஜூஸோடது. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைரி, ஒரு 100 பேரோட டைரின்னு சொல்லலாம், ஒன்றா சேர்த்து ஒரு ஜூஸ் அதை கொடுத்துட்டாங்க. அப்படின்னும்போது அது ஒரு பைபிளாகவே கன்வர்ஷன் ஆகிடுச்சு. அப்போ டைரி எழுதுகிற இம்பார்ட்டண்ட் எப்படின்னு பாருங்கள். ஸோ அதை தான் பைபிளாக ஒரு வாழ்க்கையோட வரலாறாக ஒரு பைபிளாக மாற்றி இன்றைக்கி அதை படிச்சுட்ருக்காங்க. அதனால் டைரி எழுதுனீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களோட லைஃப்பை நீங்கள் டேர்ன் பேக் பண்ணி பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டேர்ன் பேக் பண்ண தேவையில்லை இருந்தாலும் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ இருக்காது. திடீர்னு ஒருத்தங்க எந்த நேரத்தில் வந்து பண்ணுன்றது நமக்கே தெரியாது. புல்லப் பண்ண வேண்டியிருக்கும். நான் இன்றைக்கி கட்டிட்டேன் அப்படின்னு நினைப்போம். அது இந்த நேரத்தில் கட்டணமா இல்லையா, அவங்க காசு கொடுத்தாங்களா இல்லையா, எதுவுமே தெரியாது. அதனால பெய்டு டு பேமெண்ட் அப்படின்னு ஒரு காலம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ் காலம்னு ஒன்று வச்சுக்கோங்க. டெய்லி அந்த ஃபினான்ஸ் காலத்தில் ஃபினான்ஸ் நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு காமிங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃபினான்ஸ் காலத்தில் நீங்கள் என்னென்ன இன்றைக்கி செலவு பண்ணியிருக்கீங்க, வரவு எவ்வளோ, செலவு எவ்வளோ, லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லோனை கூட எழுதுங்க. கை மாற்றா வாங்கியிருந்தாலும் சரி, லோன் வாங்கியிருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணுங்கள். டைரியில் குட்டியாக என்ட்ரி பண்ணுங்கள். பேரை போட்டு லோன்னு போட்டு பேரை போட்டு அமௌண்ட்டு, அது மாதிரி லாபம்னு பேரை போட்டு அமௌண்ட்டு எங்கேருந்து வந்துச்சு, எந்த பொருளேருந்து வந்துச்சு, இல்லை ஏதோ ஒன்று சின்னதாக நோட் பண்ணுங்கள். செலவுகள் எக்ஸ்பென்ஸ்னு போட்டு என்ன செலவுன்னு போடுங்க. அப்போ தான் தெரியும். ஜியோ ரீசார்ஜ்னு போடுங்க. அப்போ தான் தெரியும், இல்லாட்டி தெரிய வராது. அது மாதிரி நாளைக்கு உண்ட டாஸ்க்கு இன்றைக்கே கடைன்னு எழுதி வச்சுக்கோங்க டைரியில். எப்படியும் நைட்டு தான் எழுதுவீங்க, இல்லை மத்தியானம் எழுதுவீங்க, எப்போ முடியுதோ அந்த டைம்லாம் சின்னதாக எழுதுங்க. ஒரே நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா டைரியும் எழுத சொல்லலாம். காலைல 9 மணிக்கு ஒரு டைம் எழுதுங்க, 12 மணிக்கு எழுதுங்க, 1 மணிக்கு எழுதுங்க. அது ஒரு டைரி குறிப்பு மாதிரியே எழுதிக்கிட்டே வாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரு நாளைக்கு உள்ள டைரி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ டைரி ரைட்டிங் வந்து ஸோ மச் இம்பார்ட்டண்ட்டு. அது உங்கள் லைஃப்பையே வந்து திரும்பி பார்க்க வைக்கும், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வெளில காமிக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த டைரி ரைட்டிங்கில் புத்தாண்டுலேருந்து இனிமேல் டைரி ரைட்டிங் எழுத ஆரம்பிப்போம். சந்தோஷமாக
புதுசாக எதை ஆரம்பிப்போம். அதை பற்றி இன்னொரு எபிசோடில் இன்னும் நிறையா சொல்கிறேன். நன்றி.